ரிஷபத்துக்கு 6 பார்க்குறாரு. ருணம், ரோகம், கடன் தொல்லை, தொந்தரவு, கோர்ட்டு விஷயம் எல்லாம் இழுத்துன்னு இருந்தாலும் எல்லாம் தவிடுபடியாக போடும். இனிமேல் கடன் பிரச்சனைலாம் தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் முடியும், கவலையே படவானா. 2வது ரோக நிவர்த்தி எல்லாம் பண்ணி விட்டுடும். அதே நேரத்தில் உங்களுடைய இடத்துக்கு பூர்வீக புண்ணிய புத்திரஸ்தானம், உங்களுடைய பிள்ளைகளுக்கு வியாபாரம் அவங்க பண்ணின்னு இருந்தாலும் இல்லை படிச்சுக்கின்னு இருந்தாலும் அவங்களுக்கு அருமையாக கொடுக்கும், கவலையே இல்லை. சரி, இதே ரிஷபத்துக்கு அஷ்டமத்தான் குரு பார்த்தான். ஐயோ என்னவோ போதோ ஏதோ போதோ ஒரு பயத்திலே இருந்த உங்களுக்கு இந்த குரு பார்வையால் அஷ்டமத்தை பார்த்ததுனால எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் மயிர் 7 தப்பினார் அப்படின்னு படிக்கிறோமே பத்திரிக்கை, அந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வந்தாலும் அது எப்படியா தள்ளிட போடும். ஆமாம், அது நிச்சயமாக கேரண்டியாக சொல்லலாம். காரணம் 8 சாதாரண இடம் இல்லை, ரொம்ப அதாவது ஒரு செகண்டில் 1000 வேலை பண்ணிட்டு போடும் பிரச்சனையை. அதெல்லாம் இந்த குரு பார்த்து நிவர்த்தி பண்ணிடுவான். 2வது மறைமுக தொல்லைகள், நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, செகண்ட் பாயிண்ட், குடும்பத்தில் ஏதாவது விபரீதம் பிரச்சனைகள் செய்வினைகள் இருந்தாலும் செய்வினைன்னு இருந்தாலும் நீங்கள் நினைக்கலாம். அது இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் பல குடும்பம் பிரிஞ்சிருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். அந்த மாதிரி இருந்தாலும் இந்த குரு பார்வையால் அந்த செய்வினைகள் காற்றுல சின்போற பஞ்சு மாதிரி ஓடி போடும். வேறு ஒன்றுமே வேணாம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இப்போது உங்கள் ராசிக்கு 2ல் குரு உட்காந்து 10 பார்த்ததுனால, உங்கள் ராசிக்கு 10 ஜீவனத்தை பார்த்ததுனால தைரியமாக ஆரம்பிங்க. ஏதாவது தொழில் ஆரம்பித்தா போமா நடக்குமா, கொஞ்ச நாள் இந்த மூடிடுமா, அந்த மாதிரி நெகட்டிவாகவே பேசாதீங்க. நடக்கும் நடக்கும் நடக்கும். இந்த மிஸ்மரிசம் பண்ணுறவங்க கூட அதான் செய்வாங்க. நீ அப்படியே என்னையே பார்த்துன்னுரு என்னையே பார்த்துன்னுரு என்னையே பார்த்துன்னுருன்னுவான். அப்புறம் என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக மிஸ்மரிசத்தில் அவன் அப்படியே உட்கார வைப்பான், இல்லை படுக்க வச்சுடுவான், தூங்க வச்சுடுவான். நீ ஸ்லீப்பிங் டோஸ் போட்டால் கூட அந்த தூக்கம் வராது. அந்த பார்வை, உன் பார்வைக்கே இவ்வளோ சக்தி இருக்குதுன்னா குரு பார்வைக்கு எவ்வளோ சக்தி இருக்கும். அந்த மாதிரி நீ நம்பணும். தொழில் இறங்குற, ஏதோ குருதேவா நீ காப்பாற்று, இறங்கு, கண்டிப்பாக நீ சம்பாதிப்ப, பிரமாதமாக வருவீங்க, சந்தேகமே இல்லை. சரி, ரிஷபத்துக்கு சொல்லிட்டேன். அடுத்து இதே மிதுனம், ஜன்மகுரு. இப்போ தான் சொன்னேன், ஜன்மத்தில் குரு வந்தால் அந்தளவு நல்லதா அப்படின்னு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் பார்வை தான் முக்கியம்னு நான் திருப்பி அதான் சொல்லுவேன். குரு யார்? மிதுனத்துக்கு 7